நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் மேற்கு வங்காளம் கொல்கத்தாவைச் சேர்ந்த சுனந்தா கயல். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடுமையாக கீழே விழுந்ததில் எனது தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அளவற்ற அருளால் நான் அந்த கடினமான காலகட்டத்திலிருந்து படிப்படியாக மீண்டும் என் வாழ்க்கையை இயல்பாக நடத்த முடிந்தது. பின்னர் எதிர்பாராத விதமாக என் இடது காலில் பயங்கரமான வீக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விரைவில் என் வலது காலிலும் வீக்கம் ஏற்பட்டது. நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் என்னால் நடக்க முடியவில்லை. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அங்கு பல மருத்துவ பரிசோதனைகளும் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த காலகட்டம் முழுவதும் என்னுடன் ஸ்ரீ பகவதி பகவான் பக்தர்கள் அனைவரும் நான் குணமடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியப்படும் விதமாக அனைத்து பரிசோதனை அறிக்கைகளும் இயல்பாகவே வந்தன. இருப்பினும் என் மருத்துவர், நீங்கள் நடக்கத் தொடங்கும் வரை நான் உங்களை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்ற மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். அந்த தருணத்தில் ஸ்ரீ பகவானே மருத்துவர் வழியாக என்னிடம் பேசுவது போல் உணர்ந்தேன். எனக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் என் வாழ்வில் உண்மையாகவே அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது பரம வைத்தியரான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக குணப்படுத்தும் அருள்தான் என்பதை என் ஆழ்மனதில் நான் அறிந்திருந்தேன். ஒரே வாரத்தில் நான் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். வீட்டிற்கு திரும்பிய பிறகு அடுத்த வாரத்திலேயே நான் முற்றிலும் சாதாரணமாக நடக்கத் தொடங்கினேன். என் கருணையுள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நான் மிகவும் முழுமையாகவும் விரைவாகவும் குணமடைய உதவினார். எனது உன்னத தெய்வீக நண்பர்களின் எல்லையற்ற அன்பு, பாதுகாப்பு மற்றும் குணப்படுத்தும் அருளுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்.